வீட்டில் இருக்கும் இல்லத்தரசி அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்மார் சமையல் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைப்பழ போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 1/4 கிலோ மைதா, 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நான் 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா இனிப்பு அதிகமாக தேவைனால நான் 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/4 கிலோ கூட போட்டுக்கலாம். ஒரு 8 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோடா மாவு. நீங்கள் நல்லா பெரிய பெரிய வாழைப்பழம் ஒரு 4 போட்டுக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். இது எப்படி செய்முறை, இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. மைதாவை போட்டுக்கோங்க, ரவையும் போட்டுக்கோங்க. சோடா மாவு, ஏலக்காய் இதையும் போட்டுக்கோங்க. வெல்லம், முட்டையை உடச்சி ஊற்றி இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வாழைப்பழம் நல்லா கொலைய பிசைகிற அளவுக்கு நல்லா அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வாழைப்பழம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு போண்டா நம்ம எப்படி போடுவோம் அதுமாரி அந்த சைஸில் போட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்துருங்க. அவ்வளோதான், போண்டா ரெடி. சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொடுத்தா கூட அவங்க வந்து வேணான்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. நீங்கள் இதுமாரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழைப்பழம் இருக்கிறதே தெரியாது. டேஸ்ட்டாகவும் நல்ல இனிப்பாகவும் இருக்கனால ருசித்து சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.